இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இவன் தன்னுடைய கையில வச்சிருந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் மூலமா அந்த கார்ல கேமராவை செட் பண்ணி அந்த பொண்ணை தவறாக வீடியோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய புருஷன் தன்னுடைய மனைவி கிட்ட, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, எனக்கு சாப்பாடு போதும்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு, இன்னும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றான். அதுக்கு அவரு, நான் நைட்டு வந்து சாப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவன் யாருன்னா இவளோட புருஷன் ஃப்ரெண்டு தான். இவன் அவரு ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய கைய பிடிக்கிறான். உடனே இந்த பொண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாள். உடனே இவன் அந்த காரை காமிச்சு, இதுல கேமரா இருக்கு, இதுல உன்னை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்கலன்னா இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். ஒரு அளவுக்கு மேல சமாளிக்க முடியாத அந்த பொண்ணு, சரி இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ சொல்றத எல்லாத்தையும் கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாள். அதை கேட்ட உடனே இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த பொண்ணு ரூமுக்கு போய் அவளுடைய புருஷனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அவங்கிட்ட போறாள். உடனே இந்த பொண்ணுடைய புருஷன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போய் அவனை அடிச்சு, உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டா நீ இப்படிதான் கேவலமா நடந்துப்பையான்னு சொல்லிட்டு அவனை அழைச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆபத்தான சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்ட இந்த பொண்ணுடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.